Cbse 10th ஸ்டாண்டர்ட்ல நம்ம பார்க்குற சாப்டர் எலக்ட்ரிசிட்டி. இந்த எலக்ட்ரிசிட்டியில பார்த்தோம்னா மொத்தமே ஒரு 6 to 7 கான்செப்ட்ஸ் தான் இருக்கும். இது என்ன மைண்ட் மேப்ல ரொம்ப சிம்பிளா நம்ம இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா நமக்கு எலக்ட்ரிசிட்டியில எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கணும். இந்த எலக்ட்ரிக் கரண்ட் அதுக்கான டெஃபினிஷன், டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், ஃபார்முலா, அதுக்கான யூனிட், மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், இதெல்லாம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கான்செப்ட் முடிஞ்சிடும். செகண்ட் கான்செப்ட் என்னன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்கு, அதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம், அதுக்கான யூனிட் என்ன. அதுக்கடுத்து ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ் சொல்றோம். அதுக்கான டெஃபினிஷன், ஃபார்முலா, யூனிட், மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இதெல்லாம் பார்த்தோம்னா அந்த செகண்ட் கான்செப்ட்ஸ் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து சர்க்கியூட் டயக்ராம். இப்ப சர்க்கியூட் டயக்ராம் நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் டிரா பண்றோம் அப்படின்னா அதுல நிறைய காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். செல், பேட்டரி, சுவிட்சஸ், எலக்ட்ரிக் பல்ப், இந்த மாதிரி. அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணோம். நமக்கு அந்த சர்க்கியூட் டயக்ராம் ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லாட்டினா அந்த காம்பனன்ட்ஸை டைரக்டா டிரா பண்ணும்போது சிம்பிளான சர்க்கியூட்டுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தாலும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட் போகும்போது நம்ம அதுக்கான எக்ஸாக்ட் டயக்ராம் டிரா பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக தான் ஒவ்வொன்றுக்கான சிம்பிள் இருக்கு. அந்த எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் என்னங்கிறத பாக்குறோம். அதுக்கு அடுத்தது ஓம்ஸ் லா அப்படின்னா என்ன? ஓம்ஸ் லா என்னன்னா கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் கொடுக்கக்கூடிய ஒரு லா. இதை யூஸ் பண்ணி ஒரு கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கறத டிஃபைன் பண்றோம். அதுக்கு அடுத்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ கண்டக்டர் என்ன அப்படிங்கறத பார்க்கணும். அதுக்கடுத்து மோர் தேன் ஒன் ரெசிஸ்டர் இருக்கும்போது அதை சீரிஸ் கனெக்ஷன்லயும் நம்ம கனெக்ட் பண்ண முடியும், பேரலல் கனெக்ஷன்லயும் கனெக்ட் பண்ணலாம். இப்ப சீரிஸ் கனெக்ஷன்ல கொடுக்கும்போது அதோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்ன, பேரலல் கனெக்ஷன்ல கொடுக்கும்போது அதுக்கான எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கறது பாக்குறதா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ சிஸ்டம் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ். அதுக்கடுத்து ஒரு கரண்ட் ஒரு கண்டக்டர்ல ஃப்ளோ ஆகும்போது நமக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட் எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகும், அதை எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லா பிராக்டிகல் அப்ளிகேஷன்ஸ்ல கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். அதுக்கான பிராக்டிகல் அப்ளிகேஷன்ஸ்ல எலக்ட்ரிக் ஹீட்டர், எலக்ட்ரிக் பல்ப், எலக்ட்ரிக் ஃபியூஸ், இதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தது பவர் அப்படின்னா நமக்கு தெரியும், ஒர்க் பை டைம் அப்படின்னு. இங்க எலக்ட்ரிக் பவர் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம டிஃபைன் பண்றோம். அதுல என்ன அதுக்கான பிராக்டிகல் யூனிட் என்ன, அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு எலக்ட்ரிசிட்டிங்கிற சாப்டர் ஃபுல்லா கவர் ஆயிடும். இப்போ எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கான டெஃபினிஷன் என்னன்னா the amount of charge flowing through a particular area in unit time. அதான் என்ன சொல்றோம்னா எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். ஒரு கண்டக்டர் இருக்கு, அந்த ஒரு கண்டக்டர்ல ஒரு பர்டிகுலர் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்ல ஒரு யூனிட் டைம், அதாவது ஒரு செகண்ட்ல எவ்வளவு சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுதோ அதான் என்ன சொல்றோம்னா எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு இன்னும் சிம்பிளான டெஃபினிஷன் என்னன்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். ரேட் ஆஃப் ஃப்ளோ அப்படின்னா என்ன, ஒரு செகண்ட்ல எவ்வளவு நடந்திருக்குங்கிறது. இங்க என்ன ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ்னா ஒரு செகண்ட்ல எவ்வளவு எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஃப்ளோ ஆயிருக்குன்னு சொல்றது தான் இங்க எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். இப்ப டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் பார்க்கணும். இப்ப டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ் எந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுதோ அதுதான் என்ன எலக்ட்ரிக் கரண்டோட டைரக்ஷன். ஆனா கண்டக்டர்ஸ்ல என்னன்னா நமக்கு பாசிட்டிவ் சார்ஜஸ் எதுவும் மூவ் ஆகாது. பாசிட்டிவ் அயான்ஸ் எல்லாம் அப்படியே பிக்ஸ் ஆயிருக்கும். நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். ஆனா நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் தான் நமக்கு கரண்ட் ஃப்ளோவோட டைரக்ஷன். ஏன்னா நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸோட சார்ஜ் நெகட்டிவ். அப்ப எலக்ட்ரான் ஃப்ளோ என்னன்னா பாசிட்டிவ் சார்ஜுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும். அப்ப எலக்ட்ரான் ஃப்ளோவுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் தான் கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷன். அப்ப டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ். In electric circuit, the direction of electric current is opposite to the direction of flow of electrons, which are negative charges. இதுக்கான ஃபார்முலா I is equal to Q by T அப்படின்னு சொல்றோம். கரண்ட் ஐங்கிற சிம்பிளை ரெப்ரசென்ட் பண்றோம், which is equal to Q by T. Q அப்படிங்கிறது சார்ஜ் டிவைட் பை டைம், அதான் I equal to Q by T. இது நம்ம எங்க எடுத்துக்கோம்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன் சொன்னோம்ல, அதுதான் இது I equal to Q by Tங்கிறது. இதுல Q அப்படிங்கிறது சார்ஜுக்கான யூனிட் கூலும். இப்போ 1 கூலும் அப்படிங்கிறது என்னன்னா 6 into 10 power 18 எலக்ட்ரான்ஸ், அதான் 1 கூலும் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் எவ்வளவுனா -1.6 into 10 power -19 கூலும். அப்ப எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கான யூனிட் என்ன ஆம்பியர். அப்ப ஆம்பியர் எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா the flow of 1 coulomb of charge per unit second is called
1 ampere. அப்போ 1 ampere is equal to 1 coulomb divided by 1 second இல்லாட்டினா 1 coulomb per second அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆம்பியர் அப்படிங்கிறது அதிகமான குவான்டிட்டி. நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ஸ்மாலர் குவான்டிட்டிஸ்லாம் என்னன்னா மில்லி ஆம்பியர் அண்ட் மைக்ரோ ஆம்பியர். அப்போ மில்லி ஆம்பியர்னா 10⁻³ ஆம்பியர், மைக்ரோ ஆம்பியர்னா 10⁻⁶ ஆம்பியர். இதை மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸ் வந்து என்னன்னா அம்மீட்டர். மெஷரிங் டிவைஸ் வந்து என்னன்னா கரண்ட் மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸ் அம்மீட்டர். அம்மீட்டர் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் இன் சீரீஸ். அதுக்கடுத்து எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கணும். இப்போ எலக்ட்ரிக் சர்க்கியூட்ங்கிறது கண்டினியூஸ் கண்டக்டிங் பாத் கன்சிஸ்டிங் ஆஃப் வயர்ஸ் அண்ட் அதர் ரெசிஸ்டன்சஸ் லைக் எலக்ட்ரிக் பல்ப் எக்ஸெட்ரா அண்ட் எ ஸ்விட்ச் பிட்வீன் த டூ டெர்மினல்ஸ் ஆஃப் எ செல் ஆர் பேட்டரி along which an electric current flows is called எலக்ட்ரிக் சர்க்கியூட். அப்ப எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டினியூஸ் கண்டக்டிங் பாத். அதுல வந்து என்னன்னா நிறைய டிவைசஸ், நிறைய ரெசிஸ்டன்சஸ் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், எலக்ட்ரிக் பல்பு, ரெசிஸ்டர்ஸ், இந்த மாதிரியான டிவைசஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் கிராஸ் பண்ணி நமக்கு வந்து என்ன ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஒரு பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் வந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு போகணும். நடுவில் வந்து என்ன இந்த மாதிரி சுவிச்சஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுல எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதா வந்து என்ன சொல்றோம்னா எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படின்னு சொல்றோம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். இப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்னன்னா ஒரு இன்ஃபனைட் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் கொண்டு வரதுக்கு நம்ம என்ன ஒர்க் டன் செஞ்சோமோ அதான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்றோம். The work done in moving a unit positive charge from infinity to that point is called electric potential at that point. இதுக்கான யூனிட் வந்து என்னன்னா வோல்ட். அப்ப வோல்ட் அப்படிங்கறது எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா 1 joule of work is done in moving a unit positive charge from infinity to that point, then electric potential of that point is said to be 1 volt. Potential difference. இப்போ 2 பாயிண்ட் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 1 வச்சுக்கலாம், செகண்ட் பாயிண்ட் 2 வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் V1, செகண்ட் பாயிண்ட்ல இருக்கிற பொட்டன்ஷியல் V2 அது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் V1 மைனஸ் V2 தான் டிஃபரன்ஸ் இன் பொட்டன்ஷியல் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதான் வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுக்கான டெஃபினிஷன் பாருங்க. The difference in potential between the 2 points is said to be potential difference of the 2 points. இது எப்படி சொல்லலாம், அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் இன் மூவிங் எ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் 1 பாயிண்ட் டு த அதர் பாயிண்ட். அப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து 1 கூலும் ஆஃப் சார்ஜை இன்னொரு பாயிண்ட் கொண்டு போறதுக்கு நான் எவ்வளவு ஒர்க் டன் செஞ்சனோ அதான் வந்து potential difference between the 2 points அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான ஃபார்முலா பாருங்க. potential difference is equal to work done divided by quantity of charge moved. இப்ப potential difference V is equal to W divided by Q அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான யூனிட் வந்து என்ன வோல்ட். இப்ப 1 volt is equal to 1 joule divided by 1 coulomb. ஏன்னா work done கான யூனிட் ஜூல், சார்ஜ்க்கான யூனிட் கூலும், அதான் ஜூல் டிவைட் பை கூலும் அப்படின்னு சொல்றோம். இல்லைன்னா 1 volt is equal to 1 joule per coulomb அப்படின்னு சொல்லலாம். இப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோட அதர் நேம் வந்து என்னன்னா வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸ் வந்து என்னன்னா வோல்ட்மீட்டர். வோல்ட்மீட்டர் எப்பயுமே பேரலல் கனெக்ஷன்ல தான் கொடுக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அம்மீட்டர் வந்து கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸ், எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்றது. எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய அம்மீட்டர் எப்பயுமே சீரிஸ் கனெக்ஷன்ல தான் இருக்கணும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை மெஷர் பண்ணக்கூடிய வோல்ட்மீட்டர் எப்பயுமே பேரலல் கனெக்ஷன்ல தான் கொடுக்கணும். அப்ப வோல்ட்மீட்டர் ஹேஸ் ஹை ரெசிஸ்டன்ஸ், சோ இட் டேக்ஸ் நெக்லிஜிபிள் கரண்ட் ஃப்ரம் த சர்க்கியூட். இதுக்கு அதிகமான ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இது சர்க்கியூட்ல இருந்து எந்த ஒரு கரண்ட்டையும் இந்த வோல்ட்மீட்டர் கன்சியூம் பண்ணிக்காது. சர்க்கியூட் டயக்ராம். A diagram which indicates how different components in a circuit have been connected by using the electrical symbols for the components is said to be the circuit diagram. அப்ப ஒரு டயக்ராம்ல வெவ்வேறு காம்போனன்ட்ஸை எப்படி எலக்ட்ரிக்கல் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் சர்க்கியூட் டயக்ராம் அப்படிங்கிறது. இதுல டிஃப்ரெண்ட் எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் அதுக்கான சிம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது செல், அதுக்கு அடுத்தது மோர் தேன் ஒன் செல் கனெக்ட் பண்ணா பேட்டரி எப்படி இருக்குங்கிறத காமிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தது ஓப்பன் சுவிட்ச், அதுக்கு அடுத்து க்ளோஸ்டு சுவிட்ச். 2 ஒயர் ஜாயிண்ட் ஆகும்போது கிராஸ் ஆகும்போது ஜாயிண்டோட அது எப்படி கிராஸ் ஆகும், வயர் ஜாயிண்ட். அதுக்கு அடுத்தது ஜாயிண்ட் ஆகாம 2 ஒயர் எப்படி கிராஸ் ஆகும் அப்படிங்கிறது காமிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்து எலக்ட்ரிக் பல்புக்கான சிம்பிள், ஒரு பிக்சட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் அது என்ன மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணலாம், அம்மீட்டருக்கான சிம்பிள், வோல்ட்மீட்டருக்கான சிம்பிள்லாம் நம்ம இதுல பாக்குறோம்.
Ohm's law. Ohm's law gives the relationship between the current and voltage. At constant temperature, current flowing through a conductor is proportional to potential difference across its ends. இப்போ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கிறோம். ஒரு கண்டக்டரோட ரெண்டு எண்டுக்கு நடுவில் கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கரண்ட் ஃப்ளோவும் அதிகமாக இருக்கும். அதே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா கரண்ட் ஃப்ளோவும் கம்மியாக இருக்கும். அதுதான் I is proportional to Vங்கிற சிம்பிளை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். அதே இது ரிவர்ஸ்லி சொல்லலாம், V is proportional to I அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிளை நான் ரிமூவ் பண்றதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க யூஸ் பண்ற சிம்பிள் வந்து R. அப்ப V is equal to R into I. இது R அப்படிங்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ கண்டக்டர் அப்படின்னு சொல்றோம். அப்ப ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ கண்டக்டர் அப்படின்னா என்ன? It is the property of a conductor due to which it opposes the flow of electric current through it. அப்போ ஒவ்வொரு கண்டக்டருக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதாவது அந்த ப்ராப்பர்ட்டினால என்ன பண்ணும்னா அது கரண்ட் அப்போஸ் பண்ணும். இந்த கரண்ட் அப்போஸ் பண்ணக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டியை தான் வந்து என்ன சொல்றோம்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஒரு சில கண்டக்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா அதை அப்போஸ் பண்ணும், ஒரு சில கண்டக்டர்ஸ் கம்மியான அப்போசிஷன் கொடுக்கும். அப்ப கண்டக்டரை பொறுத்து அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூங்கிறதும் மாறும். இதுக்கான SI யூனிட் வந்து என்ன? ஓம். இதுக்கான சிம்பிள் ஒமேகா. அப்போ 1 ஓம் இஸ் ஈக்குவல் டு 1 வோல்ட் டிவைட் பை 1 ஆம்ப் அப்படின்னு சொல்லலாம். 1 ohm is a resistance of a conductor such that when potential difference of 1 volt is applied to its ends, current of 1 ampere flowing through it. அப்போ ஒரு கண்டக்டர், அந்த கண்டக்டருக்கு நம்ம எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்குறோம்னா 1 வோல்ட் கொடுக்குறோம். அப்போ 1 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்குறப்ப 1 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர் இஸ் செட் டு பி 1 ohm. இப்போ R is equal to V by I. இப்போ R is equal to V by Iங்கிறது ரெசிஸ்டன்ஸ்க்கான இன்னொரு டெஃபினிஷன். It is the ratio of potential difference between the ends of the conductor and current flowing through it is a constant quantity called resistance. அப்போ R is equal to V by I. It is the ratio of V and I அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா current is directly proportional to the potential difference V and current is inversely proportional to resistance. Potential difference அதிகமா இருந்துச்சுன்னா current அதிகமா இருக்கும், potential difference கம்மியா இருந்துச்சுன்னா current கம்மியா இருக்கும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து என்னன்னா I is proportional to V ன்னு சொன்னோம். அதுக்கு அடுத்தது I is proportional to 1 by R. ரெசிஸ்டன்ஸ்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா கரண்ட் இருக்கும். அதாவது ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா கரண்ட் கம்மியா ஃப்ளோ ஆகும், ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா கரண்ட் அதிகமா ஃப்ளோ ஆகும். அதான் I is inversely proportional to R. அதுக்கான கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து என்னன்னா கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் நடுவில் ஒரு கிராஃப் போட்டிருக்கோம். வோல்டேஜ் ஜீரோனா கரண்ட் ஜீரோ, வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் வந்து என்ன கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இதுல நமக்கு பாருங்க ஒரு சென்டர்ல வந்து V டிவைட் பை I இன்டு R அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுல வந்து என்னன்னா வோல்டேஜ் V வேணும்னா V மறைச்சிட்டோம்னா கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். இப்ப கரண்ட் I வேணும்னா I மார்க் பண்ணிட்டோம்னா வோல்டேஜ் டிவைட் பை ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது கிடைக்கும். அப்ப ரெசிஸ்டன்ஸ் R வேணும்னா வோல்டேஜ் டிவைட் பை கரண்ட். இது வந்து என்ன இந்த ஃபார்முலாஸை மெமரைஸ் பண்றதுக்கான சிம்பிளான ஒரு டெக்னிக். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ கண்டக்டர். ஒரு கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸை எந்த ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து எஃபெக்ட் ஆஃப் லெங்த் ஆஃப் த கண்டக்டர். R is proportional to L. அதாவது லெங்த் அதிகமா இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும், லெங்த் கம்மியா இருந்துச்சுன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் கம்மியா தான் இருக்கும். But the resistance of a conductor is directly proportional to its length. Next, effect of area of cross section of the conductor. அப்ப ரெசிஸ்டன்ஸ்க்கும் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனுக்கும் என்ன ரிலேஷன்னா R is inversely proportional to A. ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அதிகமா இருக்கு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியா இருக்கும், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கம்மியா இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமா இருக்கும். இப்ப ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி கண்டக்டர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். அதுக்கடுத்து எஃபெக்ட் ஆஃப் நேச்சர் ஆஃப் மெட்டீரியல் ஆஃப் த கண்டக்டர். அப்ப என்ன மாதிரியான மெட்டீரியல் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அலுமினியம்னா அதுக்கான ரெசிஸ்டன்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், காப்பர்னா அதுக்கு ஒரு மாதிரி ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதுதான் வந்து என்ன electrical effect of nature of material of the conductor. அப்ப electrical resistance of conductor depends on nature of the material which it is made. அதுக்கடுத்து effect of temperature. The resistance of all pure metal increases on raising the temperature and decreases on lowering the temperature. Temperature அதிகமாச்சுன்னா resistance அதிகமாகும், temperature கம்மியாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸும் குறையும். Resistance of a system of resistors.
இதுல ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ், ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் ரெண்டும் பார்க்கிறோம். இதுல ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ்னா இப்ப R1, R2, R3 இந்த மூணு ரெசிஸ்டன்ஸ் 1 by 1 இப்படி கனெக்ட் பண்றோம்னா அதுதான் சீரிஸ் கனெக்ஷன். அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸோட எண்ட் இன்னொன்னோட ஸ்டார்டிங்ல கனெக்ஷன் கொடுக்கணும். இதான் வந்து ரெசிஸ்டர்ஸ் இன் சீரிஸ். இப்ப இந்த மாதிரி கனெக்ஷன்ல கரண்ட் வந்து என்ன எல்லாத்துலயும் சேமா தான் இருக்கும். ஆனா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லயும் வேற மாதிரி இருக்கும். அப்ப R1ங்கிற ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V1 is equal to I into R1. R2ல இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V2 is equal to I into R2. அதே மாதிரி V3 is equal to I into R3. அப்ப நம்ம அப்ளை பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V க்கு ஈக்குவலா இந்த V1 plus V2 plus V3ங்கிறது இருக்கும். அதாவது நம்ம தரக்கூடிய பொட்டன்ஷியல் இந்த R1, R2, R3ல ஸ்பிளிட் ஆகி டிராப் ஆயிருக்கும். அப்ப V equal to V1 plus V2 plus V3 ல V1 க்கு பதிலா I into R1 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். V2 க்கு பதிலா I R2, V3 க்கு பதிலா I R3. இதுல ஐங்கிறது மூணு டேர்ம்லயுமே காமன் இருக்கிறதுனால வெளியில எடுத்துடலாம். அப்ப V is equal to I into R1 plus R2 plus R3ங்கிறது வந்துடும். இப்போ ஒருவேளை இந்த மூணு ரெசிஸ்டன்ஸோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் R அப்படின்னு வச்சுட்டோம்னாக்கா நம்ம அப்ளை பண்ற வோல்டேஜ் V is equal to the current I into the resistance R க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப instead of V நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், IRங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும்னா IR is equal to I into R1 plus R2 plus R3. இப்ப ரெண்டு பக்கமே I கேன்சல் ஆயிடுச்சுன்னா R is equal to R1 plus R2 plus R3. அப்ப equivalent resistance of the resistors connected in series R is equal to the sum of their individual resistances. அதாவது R1, R2, R3 மூணு வேல்யூயும் ஜஸ்ட் ஆட் பண்ணாவே அதோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னங்கிறது கிடைக்கும். அதான் இந்த டெரிவேஷன்ல நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல். இப்ப R1, R2, R3 இப்ப இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒண்ணுக்கு ஒண்ணு பேரலலா கனெக்ஷன் கொடுக்கிறோம். டயக்ராம்ல காமிச்ச மாதிரி இங்க வந்து என்ன ஆகும்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எல்லா ரெசிஸ்டர்லயுமே சேமா இருக்கும். ஆனா கரண்ட் ஐங்கிறது வந்து என்ன டிஃபர் ஆகும். இது வந்து என்ன ஆகும், ஐங்கிற அப்ளை பண்ணக்கூடிய கரண்ட் I1, I2, I3ன்னு மூணா ஸ்பிளிட் ஆகும். அப்ப நம்ம தரக்கூடிய கரண்ட் I is equal to இதோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா RPன்னு வச்சுக்கலாம். இது பேரலல் கனெக்ஷன் அப்படிங்கிறதுனால இதோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் RPன்னு வச்சுட்டோம்னா I is equal to அதாவது நம்ம அப்ளை பண்ணக்கூடிய கரண்ட் is equal to applied voltage V divided by RP அப்படின்னு வச்சுக்கலாம். அதே இது I1 ஓட வேல்யூ எவ்வளவு இருக்கும்னா voltage divided by R1 resistance R1. அதுக்கு அடுத்து I2 is equal to V by R2, I3 is equal to V by R3ங்கிறது வரும். இப்போ இந்த வேல்யூஸை அப்படியே அந்த ஈக்குவேஷன் I is equal to I1 plus I2 plus I3 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்ப I is equal to I க்கு பதிலா என்ன வரும், V divided by RP equal to I1, I2, I3 க்கு பதிலா பாருங்க V by R1 plus V by R2 plus V by R3ங்கிறது வந்துரும். அப்ப ரைட் ஹேண்ட் சைடுல மூணு டேர்ம்லயுமே V வேல்யூ இருக்கிறதுனால அதை காமனா வெளியில எடுத்துட்டோம்னா பிராக்கெட்ல 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3ங்கிறது கிடைக்கும். அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுலயுமே இருக்கிற V கேன்சல் பண்ணிட்டோம்னா 1 by RP is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. அப்ப reciprocal of equivalent resistance of a group of resistances joined in parallel is equal to the sum of the reciprocal of the individual resistances. அதாவது R1, R2, R3 இந்த மூணுக்குமே என்ன பண்றோம், இன்வெர்ஸ் பார்க்கிறோம். 1 by R1, 1 by R2, 1 by R3ன்னு பார்த்துட்டு அதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறோம். அதாவது 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3 இதுதான் வந்து என்னன்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் RPயோட இன்வெர்ஸ் 1 by RPக்கு ஈக்குவலா இருக்கும். அதுதான் இங்க கொடுத்திருக்கோம். reciprocal of equivalent resistance of a group of resistances joined in parallel. அதாவது 1 by RP is equal to the sum of the reciprocals of the individual resistances. 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. The resistance in parallel. Heating effect of electric current. When electric current flows through the resistance element, the flowing charges suffer resistance. இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் வழியா எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அந்த சார்ஜ் ஃப்ளோவை இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்போஸ் பண்ணும். அப்ப இட் சஃபர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு அதான் சொல்றோம். இப்போ ஒர்க் ஹேஸ் டு பி டன் டு ஓவர் கம் திஸ் ரெசிஸ்டன்ஸ் விச் இஸ் கன்வெர்டட் இன்டு ஹீட் எனர்ஜி. அப்ப அந்த ரெசிஸ்டர் தரக்கூடிய ரெசிஸ்டன்ஸை ஓவர் கம் பண்றதுக்காக சார்ஜ் வந்து என்னன்னா சம் ஒர்க் செஞ்சாகணும். அந்த ஒர்க் டன் தான் ஹீட் எனர்ஜியா வெளியில வருது. அதான் ஒர்க் ஹேஸ் டு பி டன் டு ஓவர் கம் திஸ் ரெசிஸ்டன்ஸ் விச் இஸ் கன்வெர்டட் இன்டு ஹீட் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் Q is the amount of charge flows through a potential difference of V அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப Vங்கிற potential differenceல Qங்கிற amount of charge வந்து flow ஆகுது. அப்ப இந்த சார்ஜும் potential differenceம் சேர்ந்து எவ்வளவு ஒர்க் டன் செஞ்சிருக்கும் அப்படின்னா W is equal to Q into V. நமக்கு Qக்கான வேல்யூ வந்து கரண்ட் இன்டு டைம் I is equal to Q by Tங்கிற ஃபார்முலா இருந்து என்ன பண்ணலாம், Q is equal to I into Tங்கிறத எடுத்துக்கலாம்.
அதே மாதிரி இன்ஸ்டெட் ஆஃப் வி நம்ம என்ன பண்ணலாம், ஓம்ஸ் லால இருந்து வியோட வேல்யூ ஐஆர்ங்கிறது தெரியும். அப்ப விக்கு பதிலாக ஐஆர்ங்கிறது சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். therefore W is equal to IT into IR. இதை I square RT அப்படின்னு சொல்றோம். இந்த ஒர்க் டன் தான் ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. திஸ் ஒர்க் இஸ் கன்வெர்டட் இன்டு ஹீட். அப்ப அந்த டபிள்யூக்கு பதிலாக ஹெச்ங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணிக்கலாம். H is equal to I square RT. இதை தான் ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த ஃபார்முலா இருந்து என்ன தெரியுதுன்னா, ஹீட் produced is directly proportional to the square of the current flowing through the resistor. அப்போ ஒரு ரெசிஸ்டர் வழியா எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அதோட ஸ்கொயருக்கு ப்ரொபோர்ஷனலா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஹீட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர். ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா ஹீட் எனர்ஜி அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும். H is proportional to time t. எவ்வளவு நேரம் சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுதோ அந்த அளவு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இதான் வந்து என்னன்னா ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். நெக்ஸ்ட் ப்ராக்டிகல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் பார்க்கணும். இதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன, எலக்ட்ரிக் ஃபியூஸ். இப்போ எலக்ட்ரிக் ஃபியூஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, அதிகமான கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அந்த சர்க்கியூட் வந்து என்னன்னா மெல்ட் ஆயிடும். இப்போ when large current flows in the circuit melt. அப்ப இந்த சர்க்கியூட்டுக்கு எந்த எஃபெக்டும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்ன பண்றோம்னா, எலக்ட்ரிக் ஃபியூஸ் அப்படிங்கறது யூஸ் பண்றோம். இது வந்து ஒரு சேஃப்டி டிவைஸ். இட் இஸ் கனெக்டட் இன் சீரிஸ் வித் த எலக்ட்ரிக் சர்க்கியூட். அப்ப எலக்ட்ரிக் சர்க்கியூட்ல முன்னாடியே வந்து என்ன பண்ணிடுவோம்னா, இந்த ஃபியூஸ் அப்படிங்கிற இந்த எலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அப்ப இந்த மெட்டீரியலுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லணும்னா, காப்பர் இல்லாட்டி டின், லெட், அலாய் சொல்லலாம். அப்ப when large current flows, large amount of heat is produced. அப்ப அதிகமான கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா அதிகமான ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப ஃபியூஸ் ஒயர் மில்ஸ் அண்ட் சர்க்கியூட் இஸ் broken. அப்ப நம்ம ஃபியூஸ் ஒயர் வந்து என்ன ஆயிடும்னா, அந்த ஹீட் எனர்ஜினால மெல்ட் ஆயிடும். அப்ப அந்த சர்க்கியூட் டிஸ்கனெக்ட் ஆயிடும். அப்ப ஃபர்தரா கரண்ட் வந்து சர்க்கியூட்குள்ள போகாம இருக்கும். அப்ப சர்க்கியூட் வந்து சேஃப் ஆயிடும். இதுதான் வந்து எலக்ட்ரிக் ஃபியூஸ். எலக்ட்ரிக் பல்பு. எலக்ட்ரிக் பல்ப்ல ஒரு ஃபிலமெண்ட் யூஸ் பண்றோம். அந்த ஃபிலமெண்ட் வந்து என்னன்னா தின் ஒயர் ஆஃப் டங்ஸ்டன். அந்த டங்ஸ்டன் எதுக்காக யூஸ் பண்றோம்னா, அதோட மெல்டிங் பாயிண்ட் இஸ் வெரி வெரி ஹை. அதாவது 3380 டிகிரி செல்சியஸ்ல அது இருக்கும். அப்ப இந்த ஃபிலமெண்ட் வந்து என்ன பண்றோம்னா, ஒரு கிளாஸ் என்வலப்புக்குள்ள வச்சிடறோம். அந்த கிளாஸ் என்வலப்புக்குள்ள என்ன இருக்குன்னா, இன்ஆக்டிவ் கேஸ் லைக் நைட்ரஜன் அண்ட் ஆர்கன் இதெல்லாம் இருக்கும். அப்ப ஃபிலமெண்ட் ஆஃப் thin wire of tungsten is used because its melting point is approximately 3380 degree Celsius. This filament is placed in the glass envelope filled with inactive gases like nitrogen and argon. இப்ப இந்த டங்ஸ்டனுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கிறதுனால லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறப்ப அந்த ஃபிலமெண்ட் ஒயிட் ஹாட்டா மாறும். அப்ப அது லைட்டையும் ஹீட்டையும் எமிட் பண்ணும். The resistance is very high, so large amount of heat is produced. The filament becomes white hot and emits light and heat. This is the principle of electric bulb. Electric heater. Electric heater is made of nichrome. இப்போ எலக்ட்ரிக் ஹீட்டர் நைக்ரோம்ங்கிற மெட்டீரியல்னால தான் ரெடி பண்ணுறோம். எதுக்காக நைக்ரோம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இட் ஹேஸ் த ஹை வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி அண்ட் ஹை ரெசிஸ்டன்ஸ். அதோட ரெசிஸ்டிவிட்டி அதிகம், அதோட ரெசிஸ்டன்ஸும் அதிகம். ஸோ ஹீட் ப்ரொடியூஸ்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரெசிஸ்டன்ஸ் ஆர். அதனால ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த nichrome is high, so large amount of heat is also produced. The filament becomes red hot. Electrical power. Power அப்படிங்கிறது ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப பவர் P is equal to work by time அப்படின்னு எழுதலாம். அப்ப பவர் P is equal to work by time அப்படின்னா, பவர் instead of work I square RT சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்ப I square RT divide by T வரும். T கேன்சல் ஆச்சுன்னா பவர் P is equal to I square into R. அப்ப I square into R IR into I அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணி எழுதணும்னா, அப்ப instead of IR வோல்டேஜ் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் ஓம்ஸ்ல அப்படி. அப்ப பவர் P is equal to voltage into current. இதுல கரண்ட்டுக்கு பதிலா வந்து என்ன, வோல்டேஜ் டிவைட் பை ரெசிஸ்டன்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது பவர் P is equal to voltage into V by R அப்படிங்கிறது வரும். அப்ப பவர் P is equal to V square by R. அப்ப பவர் வந்து என்ன, I square R வோல்டேஜ் இன்டு கரண்ட் V square by R இப்படி வேணாலும் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அப்ப எலக்ட்ரிக் பவர் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் கன்சம்ஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொன்னதுனால பவர் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி பை டைம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப பவர்ங்கிறது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. இதுக்கான SI யூனிட் வந்து என்ன, வாட். நமக்கு பவர் P இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்டு கரண்ட் சொன்னோம். அப்ப பவருக்கான யூனிட் வந்து என்ன, வாட் அப்படின்னா வோல்டேஜுக்கு V, கரண்ட்டுக்கு ஆம்பியர். அப்ப 1 வாட் இஸ் ஈக்குவல் டு 1 வோல்ட் ஆம்பியர். அப்ப பிராக்டிகல் யூனிட் வந்து என்ன, கிலோ வாட்ல தான் சொல்லுவோம். அப்ப 1000 வாட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து என்ன, கிலோ வாட்னு சொல்றோம். இதுதான் இதுக்கான பிராக்டிகல் யூனிட். ஒரு எலக்ட்ரிக் பல்ப் இருக்கு.
அது வந்து என்ன 1000 வாட்ஸ் பல்ப் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுவும் 1 ஹவருக்கு நம்ம ஆன் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப அது கன்சியூம் பண்ண எனர்ஜி எவ்வளவு சொல்லலாம்னா 1 கிலோ வாட் ஹவர் அப்படின்னு சொல்லலாம். 1 கிலோ வாட் அப்படின்னா 1000 வாட்ஸ். 1 ஹவருக்கு 3600 செகண்ட்ஸ். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 3.6 into 10⁻6 வாட் செகண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். வாட் செகண்டுக்கு பதிலாக ஜூல்ங்கிறத சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்ப 1 கிலோ வாட் ஹவர் அப்படிங்கிறது 3.6 into 10⁻6 ஜூல்ஸ். இதுதான் வந்து என்ன சொல்றோம்னா நம்ம 1 யூனிட் ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். இதுதான் போர்ட் ஆஃப் ட்ரேட் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம், BTU அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து என்ன எலக்ட்ரிசிட்டி போர்டில் நம்ம கரண்ட்டை மெஷர் பண்றதுக்கான பவர் கன்சம்ஷனுக்கான ஒரு யூனிட்டா வச்சிருக்காங்க.